ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் மறுநாள்லேருந்தே கொஞ்சம் கஸ்டமர்கிட்ட எப்படி பேசணும், எந்த மாதிரி நம்ம பொருள் கம்மியாக நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறத மட்டும் நான் கொஞ்சம் அவங்கக்கிட்ட கவனமாக எடுத்து சொன்னேன். சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மறுநாள்லேருந்து ஏன்னா எதையுமே இத்தனை நாளாக கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக வேலை பார்த்தோம். அண்ணன் அதெல்லாம் எதுவுமே கவனிக்கலைங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச விஷயம். ஏன்னா இப்போ நம்ம ஒரு கடை வச்சுருக்கோமோ இல்லை ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கடையில் வேலை பார்க்குறவங்க அவங்களுக்குலாம் நம்ம தான் கொஞ்சம் எடுத்து சொல்லணும். ஏன்னா அவங்க சம்பளத்துக்கு தான் வேலைக்கு வராங்க. அந்த பொருள் விற்றாலும் சரி விற்காட்டினாலும் மாத சம்பளங்கிறது அவங்களுக்கு போயிட்டுருக்கும். ஆனால் நம்ம அப்படி இருக்க முடியாது. நம்ம முதல் போட்டு செய்கிறோங்கிறப்போ நம்ம தான் வர்றவங்கக்கிட்ட கொஞ்சம் எடுத்து நம்ம அந்த விஷயத்த சொன்னால் மட்டும்தான் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து அப்புறம் கணக்கு வளவு செலவுமே ஓரளவு அந்த ஏரியாவில் அண்ணன் கடை மட்டும்தான் இருக்கிறதுனால ஓரளவு லாபம் வருது. ஆனால் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, அவங்க அந்த கணக்கு வழக்கு பார்க்குறதுக்குன்னு ஒருத்தர் மாதத்துக்கு சம்பளம் கொடுத்து அவர் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கலெக்ஷன் காசுலாம் எடுத்துகிட்டு போய் கணக்கு பார்க்குறதுல அவர் ஏதோ ஒரு அமௌண்ட்டை ஏதோ எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன், எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஆடிட் பண்ண கொடுத்தப்போ கிட்டத்தட்ட மாதத்துக்கு ஒரு 50,000 40,000 50,000 அவராக எடுத்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் அவரை நான் அண்ணன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டு, கிட்டத்தட்ட இப்போ 4 வருஷமாக அவர் தானடா பார்த்துட்ருக்காரு, அப்போ எத்தனை லட்ச ரூபா மாதம் 40,000னா எங்கே போகுது? கிட்டத்தட்ட 10-15 லட்ச ரூபா கிட்ட நம்மளுக்கு நஷ்டத்தை தானே அந்த ஆள் இது பண்ணியிருக்கான். இது இப்போது நீ ஏதோ கண்டுபிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி விடுண்ணே, இப்போனாச்சும் நான் இது பண்ணேன்னே, அதை விடு. நான் இப்போ ஒரு ஆடிட்டர் இதில் தான் சொல்லியிருக்கேன். அவங்களாம் கரெக்டாக பில்லோடையே நமக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்கக்கிட்ட நம்ம மாதம் ஒரு 15,000 கொடுத்தா போதும். அவங்க நம்மளுக்கு கரெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்கண்ணே அப்படின்னோடனே, சரி அதுவே நம்ம பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நடந்த விவரத்தையெல்லாம் சொன்னோன்னே, இங்கே ஒரு மேடம் இருந்தாங்க. அவங்க தான் நிறைய ஆஃபீஸ்க்கு இங்கே பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க. கரெக்டாகவும் அவங்க ஆடிட் பண்ணி கொடுப்பாங்கங்கிறதுனால நான் அதுக்கப்புறம் அண்ணனோட பில்லு, டெய்லி வரவு செலவு பில்லு எல்லாருமே ஃபோட்டோ எடுத்து எத்தனை பில்லோ அதை நான் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுறேன். அதே மாதிரி எவ்வளோ பணம் வருது என்னன்னு சொல்லிட்டு அவங்க அந்த டேட்டுக்கு வீக்லி ஒன்ஸ் எனக்கு ஒரு இது மாதிரி ஒரு சார்ட் மாதிரி ரெடி பண்ணி எனக்கு சிஸ்டமுக்கு அனுப்பிவிடுவாங்க. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த் 4 மந்த் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அண்ணனுக்கு கொஞ்சம் அந்த மாதம் கொஞ்சம் லாபம் வர ஆரம்பிச்சிச்சு. அந்த லாபம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபா கிட்ட வர ஆரம்பிச்சிச்சு. நான் அண்ணன்கிட்ட சொன்னேன், ஏதாச்சும் ஃபைனான்ஸ் மாதிரி எடுங்க. ஏன்னா இப்போ உனக்கு 4 லட்ச ரூபா கடன் இருக்குங்கிறப்போ வட்டி மட்டுமே கொடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. 4 லட்ச ரூபா வாங்கினேன்னா இப்போ நம்மளுக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 10,000 லாபம் கிடைக்குதுன்னா ஒரு 3,000 அந்த மாதிரி மாதம் கட்டுற மாதிரி ஒரு 3 லட்ச ரூபா எடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, பயமாக இருக்கேடா, நான் என்ன பண்ணுறது சொல்லு, திடீர்னு ஃபைனான்ஸ் எல்லாம் வாங்கினா எப்படி இருக்கும் என்னென்னு தெரியல, சீசன்லலாம் எப்படி இருக்குன்னு அதெல்லாம் பார்த்துக்கலான்னு. இன்னும் ஒரு சீசன் வரதுக்குலாம் இன்னும் 7-8 மாதம் இருக்குல்ல, அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கடனையெல்லாம் வர வர அவங்கள்ட்ட வரவு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 லட்ச ரூபா ஃபைனான்ஸில் வாங்கி அந்த வட்டிக்கு வாங்கின கடன் எல்லாத்தையுமே கொடுத்தாரு. ஒரு 50,000 மட்டும்தான் வட்டி கடன் இருந்துச்சு. அது கூட நம்மளுக்கு மாத வட்டி ஒரு 2,000 3,000 தான் வரும். அது கூட பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் டெய்லி ஃபைனான்ஸ் ஒரு நாளைக்கு லாபம் வர்றதை ஒரு நாளைக்கு 2,000 மறுநாள் லாபம் வர்றதுக்கு ஏற்ற மாதிரி 3,000 4,000ன்ட்டு சில நாள் 10,000 கூட கட்டி கிட்டத்தட்ட 4 மாதத்துலேயே அந்த 3 லட்ச ரூபா கடனையுமே அடைச்சிட்டு திருப்பி 1 லட்ச ரூபா வாங்கி இந்த வட்டி கடன் எல்லாத்தையுமே அடைச்சாச்சு. அடைச்சிட்டு இப்போ ஒரு அந்த கடை லாபத்தில் போக ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ஒரு 7-8 மாதத்துலேயே ஓரளவு அப்பா எப்படி கடையை லாபமாக இது பண்ணியிருந்தாரோ அந்த ஒரு இதை நான் கொண்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா அப்பா கடை வச்சுருந்தப்போ ஒரு நல்ல பேராக இருக்கட்டும், ஒரு கஸ்டமர் நிறைய வர்றதாக இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு. அண்ணன் அதை கவனிக்காமல் ஒரு அலட்சியமாக விட்டதுனால தான் இந்த அளவுக்கு
இதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அண்ணனும் புரிஞ்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்னோடயே வந்து அவரும் கடைக்கு வர்றது, என்னென்ன பண்ணுறேங்கிறத பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அண்ணன் சொன்னார், "இதான் இவ்வளோ லாபம் வருதுல்லடா, நீ எங்கேயும் வேலைக்கெல்லாம் போக வேணாம், நானும் பார்த்துக்கிறேன், நீயும் பார்த்துக்கலாம். நீ தனியாக பிஸ்னஸ் பண்ணுறபடி பண்ணு. இதில் மாதம் உனக்கு வந்து நீ வெளில போய் ஒரு 15,000 சம்பாதிக்கிறியா, நான் 20,000 கூட